ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் யூனிட் 7ல் ஆல்ரெடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1885. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1885 டிசம்பர் 28. ஓகேங்களா, 1885 தான் உருவாக்குறாங்க. டிசம்பர் 28 அதோட முதல் கூட்டம் வந்து நடைபெறுது. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு டைம் வந்து WC பானர்ஜி ஃபுல் நேம் என்னன்னு கேட்டுட்டாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி தான் அவருடைய ஃபுல் நேம். ஓகேங்களா, ஆலன் ஆக்டேவின் ஹியூம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 3 பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து 1893 லாகூர் அமர்வின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும்தான் கரெக்ட். ஆலன் ஆக்டேவின் ஹியூமை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை. ஏன்னா அவருடைய முயற்சியால் தான் வந்து 1885 வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கப்பட்டதனால தான் அவரை இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அவரை இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தது யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி தான் வந்து அவரை இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சார். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் சொல்லியிருக்காங்க, அது தப்பு. 1893 லாகூர் அமர்வின் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. 93 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைவராக இருந்தது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, அப்போ அந்த 3 கூற்றில் ஃபஸ்ட்டு கூற்று மட்டுமே கரெக்டு. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். ஓகேங்களா, எந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா 1917 கல்கத்தா மாநாடு தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு தலைமை தாங்கினாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர்னு கேட்டால் வந்து அன்னி பெசன்ட்டு. எந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தாங்க அப்படின்னா 1917 நடைபெற்ற கல்கத்தா மாநாடு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது பெண் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார், அன்னி பெசன்ட். 2வது பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்குறாங்களா. ஓகேங்களா, இந்திய பெண் தலைவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, இவங்க 2வது பெண் தலைவர் தான். பட் இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு தலைவர். ஓகேங்களா, அப்போது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டிற்கு சரோஜினி நாயுடு தலைமை தாங்கினார் அப்படின்னா 1925 நடைபெற்ற கான்பூர் மாநாட்டுக்கு தான் அவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 1925 கான்பூர் மாநாடு. அன்னி பெசன்ட் வந்து 1917 மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க, முதல் பெண் தலைவர். 2வதாக வந்து பார்த்தோன்னா இவங்க 1925 நடைபெற்ற கான்பூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாங்க சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, 2வது பெண் தலைவர் மற்றும் முதல் இந்திய பெண் தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட், முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா சையத் பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா, இவர் தலைமை தாங்கின மாநாடு பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாநாடு 1887. ஓகேங்களா, 1887 சென்னை மாநாடுக்கு தான் வந்து இவர் தலைமை தாங்கினார். இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர். ஓகேங்களா, சென்னையில் எங்கே வந்து மாநாடு நடந்துச்சு அப்படின்னா இதுவுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் இருக்கிற மக்கீஸ் தோட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. எந்த ஆண்டு. ஓகேங்களா, 1923 டெல்லி மாநாடுக்கு தான் வந்துட்டு தலைமை தாங்கியிருக்காங்க. யார், அபுல் கலாம் ஆசாத். அப்போ வந்து அவரோட வயது வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 வயது. இவர் தான் வந்து இளம் வயதிலேயே இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகேங்களா, அபுல் கலாம் ஆசாத். அவருடைய கொஸ்டினை பாருங்கள். அடுத்து ஒன்று கேட்டிருக்காங்க, இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர். ஓகேங்களா, நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். நீண்ட காலம் இருந்திருக்காரு, இளம் வயதிலே வந்திருக்காரு. அப்போ இளம் வயதிலே இருந்தால் நீண்ட காலம் இருக்க முடியும். அப்போ ரெண்டு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா, எந்தெந்த மாநாட்டுக்கு தலைமை பாருங்கள். 1923 டெல்லி மாநாடு, அந்த 1940 to 46 வரைக்கும் தலைவராக இருந்திருக்காரு. 1940 ராம்கர் மாநாடு சொல்லுவாங்க. அடுத்து, கல்கத்தாவில் நடைபெற்ற 2வது காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. விருந்து கொடுத்தவர், தேநீர் விருந்துன்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, யார் விருந்து கொடுத்தது அப்படின்னா டஃப்ரின் பிரபு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2வது காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு, 1886. ஓகேங்களா, முதல் காங்கிரஸ் மாநாடு 1885 உமேஷ் சந்திர பானர்ஜி தலைவராக இருந்தார். அதே மாதிரி 1886 மாநாடு கல்கத்தாவில் நடந்துச்சு. 2வது மாநாடு இதுக்கு யார் தலைமை வகிச்சாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை வகிச்சிருப்பார்.
ஓகேங்களா. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தவர் யார் அப்படின்னா டஃப்ரின் பிரபு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1907 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1907 அப்படின்னா நமக்கு சூரத் மாநாடு தான் ஞாபகம் வரும். 1907 சூரத்தில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் நடைபெற்றுச்சு 1907. அந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா ராஷ் பிகாரி கோஷ். ஓகேங்களா, ராஷ் பிகாரி கோஷ். இது 1907. அது 1906 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, 1906 கல்கத்தாவில் நடந்து வச்சிருக்கு. 1907 சூரத்துக்கு ராஷ் பிகாரி கோஷ், கல்கத்தா மாநாடு தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என அழைக்கப்படும் இடம் எதுனா பூனா. ஓகேங்களா. 1907 ஏன் சூரத்தில் மாநாடு நடைபெற்றுச்சு அப்படின்னா கல்கத்தா மாநாடு 6 நடந்துச்சு இல்லையா. ஸோ கல்கத்தா மாநாட்டு முடிவுகளால் அச்சம் கொண்டிருந்த மிதவாதிகள் மாநாடு நடைபெறும் இடத்தை பூனாவிலிருந்து எந்த நகருக்கு மாற்றினர் இதான் கொஸ்டின். ஓகேங்களா. பூனாவிலேருந்து ஏன் மாற்றுறாங்கன்னா பூனா வந்து என்னென்னு பார்த்து இப்போ தான் தீவிர தேசியவாதிகளின் கோட்டைன்னு பார்த்தோம். அப்போது மிதவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூனாவிலிருந்து கூட்டத்தை சூரத் நகருக்கு மாற்றுறாங்க. ஸோ 1907 சூரத் மாநாடு, அதனால தான் அந்த பிளேஸில் நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை ஜின்னா கொண்டு வந்தான்னு கேட்குறாங்க. எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1910 காங்கிரஸ் மாநாடுல தான் வந்துட்டு என்னது வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை வந்து ஜின்னா வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 607 பேர். அந்த 607 பேரில் 362 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள். ஓகேங்களா. 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் 3-6 ஞாபகம் வச்சுக்கலாம் 607. அதே மாதிரி முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 72 பேர். அதில் 22 22 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள். ஓகேங்களா. ஸோ முதல் மாநாடு 3வது மாநாடு புக்கில் கவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்க சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. காங்கிரஸ் கட்சியின் வானொலியில் பணியாற்றிய மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. வானொலியில் பணியாற்றிய நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி யார் அப்படின்னா உஷா மேத்தா. ஓகேங்களா. இவங்க தான் வந்து ரகசிய வானொலி ஒளிபரப்பு முறையை நிறுவியவர்னு சொல்லுவாங்க. எங்கே நிறுவனாங்க அப்படின்னா பம்பாயில் நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பம்பாயில் ரகசிய வானொலி ஒளிபரப்பு முறையை நிறுவியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா. ஓகேங்களா. எதுக்காக இந்த வானொலி ஒளிபரப்பு முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முடக்கப்பட்டிருக்கும். அந்த நிலையில் உஷா மேத்தா வந்து இந்த வானொலி பரப்பு முறையை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வானொலி பயன்படுத்தப்பட்டது தான் வந்துட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட ஒரு சிறப்பம்சமாகவே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன் வானொலி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா பத்திரிகை சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டிருந்தது. அதனால தான் வந்துட்டு வானொலி ஒளிபரப்பு முறையே வந்து அந்த டைமில் அறிமுகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மேத்தாவால் நிறுவப்பட்ட ஒளிபரப்பு எந்த இடம் வரை கேட்கப்பட்டது அப்படின்னா மദ്രാஸ் வரை. ஓகேங்களா. பம்பாயில் இந்த வானொலி ஒளிபரப்பு முறையை வந்து அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கிற அந்த ஒளிபரப்பு வந்து எது வரைக்கும் கேட்குது அப்படின்னா மദ്രാஸ் வரை. ஓகேங்களா. இதுவுமே எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேத்தாவால் நிறுவப்பட்ட ஒளிபரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மദ്രാஸ் வரை கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவங்களால நிறுவப்பட்ட 1942 தான் வந்துட்டு இந்த ரகசிய அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1942 நவம்பர் வரை வந்து இந்த அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1914 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. 1914 எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா. சென்னை நுங்கம்பாக்கம். ஆல்ரெடி சென்னை மாநாடு ஒன்று பார்த்தோம் 1887 பக்ருதீன் தியாப்சி தலைமையில். ஸோ அதே மாதிரி 1914 சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாநாடு நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற மாநாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 21வது காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா. அதுக்கு யார் தலைமை வகித்தாங்க அப்படின்னா பூபேந்திரநாத் போஸ். அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நாக்பூர் மாநாடு. 1920 டிசம்பரில் நடைபெற்ற நாக்பூர் மாநாட்டில் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. யார் தலைமை தாங்கினாங்க அந்த நாக்பூர் மாநாட்டுக்கு அப்படின்னா சேலம் சி விஜய ராகவாச்சாரியார். ஓகேங்களா. இன்னொரு ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்திற்கு 1920 செப்டம்பர் கல்கத்தா மாநாட்டில் தான் வந்துட்டு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. செப்டம்பரில் அனுமதி கொடுக்குறாங்க, டிசம்பரில் ஏற்றுக்கிறாங்க.
பூர்ண சுயராஜ்யம் அறிக்கை எந்த காங்கிரஸ் அமர்வில் வெளியிடப்பட்டது அப்படின்னா 1929 லாகூர் மாநாட்டில் தான் வந்துட்டு பூர்ண சுயராஜ்யம் அப்படின்றத வந்து பேசப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் இந்த மாநாடு நடைபெற்றது. முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1927 சென்னை மாநாட்டில் தான் அறிவிக்கப்பட்டது. முழுமையான சுதந்திரம் தான் தனது இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1927 சென்னை மாநாட்டில் பேசியிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 3 மாநாடுகள் நடைபெறுது. 1887 மூன்றாவது மாநாடு பார்த்தோம், 1914 29வது மாநாடு பார்த்தோம், 1927 இது ஒரு மாநாடு. ஓகேங்களா, இது வரைக்கும் சென்னையில் 3 மாநாடுகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் தேசிய கொடியேற்றுவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, நேரு. ஃபர்ஸ்ட் நான் பார்த்த பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசின அதே மாநாடு லாகூர் மாநாட்டில் தான் வந்துட்டு மாநாட்டுக்கு அப்புறம் தான் வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா, 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரை. இதுவுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த நதிக்கரையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ராவி நதிக்கரை. இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் எது அப்படின்னா 1930 ஜனவரி 26 தான் வந்துட்டு பூர்ண சுதந்திர நாளாக ஓகேங்களா முதல் சுதந்திர நாளாக கொண்டாடி இருக்கிறாங்க. நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நேருவின் அறிக்கை அப்படின்னா மோதிலால் நேரு தான் வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அப்போது 1928 லாகூர் மாநாடு. ஓகேங்களா, அடுத்து தவறானவை எதுன்னு கேட்குறாங்க. முதல் வட்ட மேசை மாநாடு காங்கிரஸ் புறக்கணித்தது. ஆமாம், ஏன்னா எல்லாருமே ஜெயிலில் இருந்ததுனால மாநாட்டில் யாருமே கலந்துக்க மாட்டாங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்திஜி பங்கேற்றார். ஆமாம், காந்திஜி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் 2 பேருமே வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பின்பு ஏற்பட்டிருக்காது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் வந்து மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர்களும் காந்திஜியும் கலந்துட்டு இருப்பாங்க. அப்போ 3வது கூற்று தவறு. ஓகேங்களா, அப்போது இந்த ஆன்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது கூற்று தவறு. ஓகேங்களா, கம்யூனல் அவார்டு வந்து 3ஆம் வட்டமேசை மாநாட்டோடு தொடர்புடையது. ஓகேங்களா, அதுவும் கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், 3 வட்டமேசை மாநாடுகள் எப்போ நடந்தது. ஓகேங்களா, டேட்டோட கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வட்டமேசை மாநாடு பார்த்தோம் அப்படின்னா 1930 நவம்பர் லண்டன். 3 வட்டமேசை மாநாடுகளுமே வந்து லண்டனில் தான் நடக்கும். ஓகேங்களா, அதில் முதலும் 3வது நவம்பரில் நடக்கும், 2வது வந்து செப்டம்பர் நடக்குது. ஸோ செப்டம்பர் மாநாடு செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்குது. 7 நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, செப்டம்பர் 7. 3வது மாநாடு நவம்பர் 17. செப்டம்பர் 7 நவம்பர் 17. நவம்பர் 17 டு டிசம்பர் 24. 17 17 34. ஸோ 10 மைனஸ் பண்ணிக்கலாம், 24 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 17 டிசம்பர் 24. காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தோம் அப்படின்னா 1931 மார்ச் 5. ஓகேங்களா, மார்ச் 5 இர்வின் ஒப்பந்தம் நடக்குது. செப்டம்பர் 7. ஓகேங்களா, செப்டம்பர் 7 தான் மாநாடு கொடுக்குது, 2வது மாநாடு. ஓகேங்களா, அப்போ மேலே இருக்கிற கூற்று ஓகேவா. மாநாடு வந்து செப்டம்பர் நடக்குது, இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5 நடக்குது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எதுன்னு கேட்குறாங்க. 2வது வட்டமேசை மாநாடு தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்துக்கும். 1931 கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா, 1931 மார்ச்சில் தான் வந்துட்டு இந்த மாநாடு நடக்குது. யார் தலைமை வகிக்கிறாங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா, எங்கே நடக்குது? கராச்சி மாநாடு. கராச்சி மாநாட்டில் வந்து மெயினாக எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை உரிமை மற்றும் கடமைகளை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் தீர்மானம் நிறைவேற்றிய மாநாடு எது அப்படின்னா கராச்சி மாநாடு 1931 மார்ச். இன்னொன்று வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் பொருளாதார கொள்கை பற்றி ஒரு பார்வை வழங்கிய மாநாடு எது அப்படின்னா அதுவும் 1931 கராச்சி மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் இந்த 2 விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 1938ஆம் ஆண்டு காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா, போஸ் தான் வந்து 38 காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் வந்து 38 39. ஸோ 2 ஆண்டுகள் வந்து காங்கிரஸின் தலைவராக இருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், 1939ஆம் ஆண்டு தேர்தலில் போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸின் தலைவரானான்னு கேட்குறாங்க. காந்திஜியோட வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை தான் வந்து தோற்கடித்து போஸ் வந்து தலைவராகிறாரு. ஸோ காந்திஜியோட வேட்பாளரை தோற்கடிச்சிட்டோம் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1939 காங்கிரஸ்லேருந்து விலகி ஓகேங்களா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்றத தொடங்கியிருப்பார். அடுத்து காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, வந்தே மாதரம்ன்ற பாடல் 1896 கல்கத்தா மாநாட்டில் தான் வந்து பாடப்பட்டிருக்கும். யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா வந்தே மாதரம் இயற்றினது வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா, பட் இந்த மாநாட்டில் பாடினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய தேசிய கீதமான ஜனகணமன வந்து எந்த அமர்வில் பாடப்பட்டது அப்படின்னா 1911 கல்கத்தா மாநாட்டில் தான் வந்து பாடப்பட்டிருக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1896 வந்தே மாதரம், 1911 ஜனகணமன தேசிய கீதம். ஓகேங்களா, ஸோ 1896 கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக இருந்தது வந்து ரஹீம்துல்லா சயானி. 1911
மாநாட்டுக்கு தலைமை வகிச்சது, கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை வகிச்சது யார் அப்படின்னா பிஎம் தார். ஓகேங்களா, ரெண்டுமே கல்கத்தா மாநாடு தான், இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தலைவர். ஓகேங்களா, வந்தே மாதரம்னதும் பங்கிம் சந்திரஜி அடிச்சக்கூடாது. வந்தே மாதரம் அந்த காங்கிரஸ் அமர்வில் பாடினது வந்து ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின், காங்கிரஸின் கழகம் என அழைக்கப்படும் இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸின் கழகம் என அழைக்கப்படுவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேங்களா, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்கு கொஞ்சம் துரிதமான ஏற்பாடுகள்லாம் வந்து நடந்திருக்கும். அப்போது காங்கிரஸின் கழகம் என்று அழைக்கப்படும் இயக்கம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஐஎன்எம் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.